சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை, சந்தேக நபராக மைத்திரியின் பெயரையும் இணைக்க திட்டம். இலங்கையில் மின்சார தொடருந்து சேவை அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க நடவடிக்கை. இலங்கை செல்லவுள்ள ரஷ்ய சுகாதார அமைச்சர், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட தீர்மானம். நுவரேலியாவில் பள்ளத்தில் வீழ்ந்த பேருந்து, 20 பேர் காயம். பதவி விலகிய சம்மி சில்வா, விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட கிரிக்கெட் நிறுவனம். மீள கட்டியெழுப்பப்படும் அத்லாந்திக் உறவுகள், மன்னர் சார்ல்ஸின் விஜயத்தை தொடர்ந்து நகர்வு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவிற்கு மேற்கொள்ளப்பட்ட தனிப்பட்ட விஜயத்திற்காக சுமார் 16.6 மில்லியன் ரூபாய் அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அடுத்த வழக்கு விசாரணையின் போது விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் இன்றைய விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அத்துடன் குறித்த வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவையும் பெயரிடுவது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். பாசறைப்பாடர் என்ற விழிப்பிற்குரியவரும் புலிகளின் வீரம் மற்றும் தியாகத்தை எடுத்து கூறிய பல பாடல்களை பாடிய ஈழ தமிழ் தேசிய பாடகர் தேனிசை செல்லப்பாவிற்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் ரெட்பானா சந்தி பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு, வள்ளுவர்புரம், இளங்கோபுரம், மாணிக்கபுரம் மற்றும் தேராவில் பகுதியைச் சேர்ந்த மக்களின் ஒழுங்கமைப்பில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் அகிலன் தலைமையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் எழுத்தாளர் ஜோ புரட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி உரைகளை நிகழ்த்தினர். தமிழ் மக்களின் விடுதலை உணர்வை இசை வழியாக எடுத்துச் சென்ற கலைஞராக போற்றப்படும் தேனிசை செல்லப்பாவின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்துள்ளதாக அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டோர் தெரிவித்தனர். போது அவரது திருவுருவ படத்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே இன்று முற்பகல் கொழும்பு நீதிமன்ற வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சுரேஷ் சாலே கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இலங்கை ரஷ்யாவுடனான உறவுகளை வலுப்படுத்தி வரும் நிலையில் அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் மிகேல் முராஷ்கோ தலைமையிலான குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் 3ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இலங்கைக்கு கடந்த மாத இறுதியில் ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் மற்றும் ரஷ்ய பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் விஜயம் செய்து முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த விஜயத்தின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஸ்ரீலங்கா சுகாதார
சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளனர். இலங்கை மற்றும் ரஷ்யாவிற்கிடையிலான சுகாதாரத்துறை உறவுகளையும் ஒத்துழைப்புகளையும் வலுப்படுத்துவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும். இதற்கு மேலதிகமாக அமைச்சர் விஜித கேரத்துடனும் இந்த பிரதிநிதிகள் குழு விசேட பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி ரஷ்ய சுகாதார அமைச்சர் தலைமையிலான குழுவினர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் ஆகியவற்றிற்கு பயணம் செய்ய உள்ளனர். அத்துடன் இரு நாடுகளின் சுகாதார அமைச்சுக்களுக்கு இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட உள்ளன. மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ நிபுணர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள், கல்விசார் ஒத்துழைப்புகள், ஆயுர்வேத மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது. தமது 3 நாள் விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ உள்ளிட்ட குழுவினர் மே மாதம் 5ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளனர். இலங்கையில் மின்சார தொடருந்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கான வேலை திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் தொடருந்து சேவையை புதிய வடிவில் முன்னெடுப்பது மற்றும் அதற்கான திட்டங்கள் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கொழும்பு புறநகர் தொடருந்து திட்டம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறித்த திட்டத்தின் கீழ் கலனிவழி தொடருந்து பாதையில் மருதானையில் இருந்து மாகும்புர பிரதான தொடருந்து பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகம கரையோர தொடருந்து பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பானந்துறை வரை முதலாவது கட்டமாக செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வது மற்றும் திட்ட அமலாக்கத்தின் போது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தற்போதுள்ள தொடருந்து சேவைக்கு இணையாக மின்சார தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பதுடன் தற்போதுள்ள அகல பாதைகளுக்கு பதிலாக நியமன பாதைகளாக தண்டவாளங்களை புனரமைப்பது உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. இந்த வேலை திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் சம்மி சில்வா தனது பதவியிலிருந்து விலகியதை அடுத்து கிரிக்கெட் நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் இன்று முதல் தற்காலிகமாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. 1973ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டுச் சட்டத்தின் 31 மற்றும் 34ஆம் பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் இன்று முதல் தற்காலிகமாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதேவேளை கிரிக்கெட் விளையாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்கும் அதன் கட்டமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் விசேட குழுவொன்று விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் சம்மி சில்வா உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்களின் பதவி விலகலை விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்று ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவருடன் இணைந்து கிரிக்கெட் நிறுவனத்தின் ஏனைய உத்தியோகபூர்வ அதிகாரிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் தமது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இந்த தீர்மானம் குறித்த விவரங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே ஆகியோருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருளின் விலை உயர்வை தொடர்ந்து போக்குவரத்து செலவுகளை காரணம் காட்டி பிரீமா நிறுவனம் கோதுமை மாவின் விலையை இன்று முதல் 5 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பானது பான் உள்ளிட்ட ஏனைய வெதுப்பக உற்பத்தி விலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக விநியோக மார்க்கங்களில் போக்குவரத்து செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. இதனை ஈடு செய்யும் நோக்கில் இலங்கையில் கோதுமை மாவின் விலையை இன்று முதல் அதிகரிப்பதற்கு பிரீமா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை 5 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு அந்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கு முன்னர் 220 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 225 ரூபாவாக பதிவாகியுள்ளது. போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களிலும் 21 கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்துக்கு இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ட்ரெல்வின் சில்வா இதனை கூறியுள்ளார்.
மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் துணைப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. கொழும்பில் இம்முறை பிரதான தொழிலாளர் தின கூட்டம் மற்றும் பேரணியை பிரமாண்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் எரிபொருள் நெருக்கடி நிலை உள்ளிட்ட காரணங்களினால் மாவட்ட ரீதியாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக டெல்வின் சில்வா கூறியுள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பங்கேற்புடன் நுவரேலியாவில் தொழிலாளர் தின கூட்டம் நடத்தப்பட உள்ளதுடன் அதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்பார் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பில் நடைபெறவுள்ள கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்றும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம், வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் தொழிலாளர் தின கூட்டம் நடைபெறும் என தெரிவித்த அவர், இலங்கையின் வரலாற்றில் கட்சி ஒன்று 21 மாவட்டங்களில் தொழிலாளர் தின கூட்டம் மற்றும் பேரணி நடத்துவது இதுவே முதன்முறையாகும் எனவும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா டிக்கோயா பகுதியில் பேருந்து ஒன்று 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நுவரேலியா டயகமவில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மற்றொரு பேருந்திற்கு இடம் கொடுக்க முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியிலிருந்து விலகி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் 35 பேர் பயணித்திருந்ததாகவும் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ளதாகவும் ஹட்டன் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். மத்திய மற்றும் மாகாண அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதி வழங்குதல் மற்றும் மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஒழுங்கமைப்பில் அபிவிருத்தி குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் வாலி சமரசிங்க தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக அபிவிருத்தி குழுவின் அனுமதி பெற்ற விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களுக்கான அங்கீகாரம் இதன்போது வழங்கப்பட்டது. மன்னார் பகுதியில் உள்ள குறைகுளம் புனரமைப்பு பணிகளின் போது ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூட்டத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. இதுகுறித்து உரிய விசாரணை முன்னெடுத்து உண்மை தன்மையை கண்டறியுமாறு இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. மன்னார் தீவு பகுதியில் அண்மை காலமாக கண்டல் தாவரங்கள் அளிக்கப்பட்டு வருவது தொடர்பில் கவலை வெளியிடப்பட்டதுடன் அதனை தடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் மாவட்டத்தின் ஏரிய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் குறித்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரி தமிழ் பாட ஆசிரியரின் இடமாற்றத்தை நிறுத்த கோரி பெற்றோர் கல்லூரி முன்பாக இன்று மதியம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்தர மற்றும் சாதாரண தரம் ஆகிய வகுப்பின் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர் 2 தினங்கள் ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரியிலும் 3 தினங்கள் நெடுந்தீவு மகாவித்தியாலயத்திலும் கற்பித்தலுக்காக இணைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது முழுமையாக 5 நாட்களும் ஆசிரியரை நெடுந்தீவு மகாவித்தியாலயத்துடன் இணைத்துள்ளதால் மகளிர் கல்லூரி மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தமிழ் பாட ஆசிரியரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் அமைதி வழியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரி தமிழ் ஆசிரியரை நியமிக்குமாறு அவர்கள் கோரியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண ஆளுநர், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர் போன்றோருக்கு பெற்றோர்கள் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கும்பருப்பட்டி தேவிக்கல் கடற்கரை பகுதியை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்து அங்கு வாழும் ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் அந்த பகுதிக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு கும்பருப்பட்டியில் அமைந்துள்ள தேவிக்கல் சுற்றுலா கடற்கரை பகுதியினை இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த பகுதியில் வசிக்கும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த பகுதியை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்வது குறித்து மக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் குச்சவெளி பிரதேச
பிரதேச சபை உறுப்பினர் முருகையா ரவீந்திரன் விடுத்த அழைப்பின் பேரிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் புகதாசன் இந்த கள விஜயத்தை மேற்கொண்டார். இதன்போது குறித்த பகுதியில் இயற்கை வளங்களை சுற்றுலாத்துறைக்கு ஏதுவான வகையில் எவ்வாறு திட்டமிடுவது குறித்தும் எதிர்காலத்தில் குறித்த பகுதி அபிவிருத்தியடைந்தால் அந்த சமூக மக்கள் அடையும் நன்மைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சி வேட்பாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனையில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை விஜய் வழங்க உள்ளார். வாக்கு எண்ணும் பணிகளின் போது எவ்வாறு செயற்பட வேண்டும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து விஜய் வேட்பாளர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளார். அமெரிக்காவில் தங்கியுள்ள பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் பயணம் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பினால் சீர்குலைக்கப்பட்ட அத்லாந்திக் கடல் கடந்த உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிகளை செய்துள்ளது. நேற்று அமெரிக்க காங்கிரஸில் மன்னர் சார்ல்ஸ் ஆற்றிய உரை நேட்டோ, உக்ரைன் மற்றும் பிரித்தானிய கடற்படை குறித்த விடயங்கள் தொடர்புபட்டது. ராஜதந்திர சம்பிரதாய நெறிமுறை காரணங்களுக்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த உரை அரங்கில் பிரசன்னப்படவில்லை. எனினும் ஆற்றிய உரையின் பொருள் நேட்டோ எனப்படும் வட அத்லாந்தின் கூட்டணியை இழிவுபடுத்திய உக்ரைனியர்களை கைவிட தலைப்பட்ட பிரித்தானிய கடற்படையை கேலி செய்ய ட்ரம்புக்கு எதிரான பதில்களாகவே இருந்தன. 1991 தனது தாயார் எலிசபெத் மகாராணிக்கு பிறகு காங்கிரஸில் மன்னர் சார்ல்ஸ் உரையாற்றியுள்ளார். இந்த உரைக்கு பின்னர் நேற்றிரவு வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா வழங்கிய அரசு விருந்தில் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலா பங்கெடுத்தனர். 2007 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ராணி எலிசபெத்தை உபசரித்த பிறகு பிரித்தானிய முடியராட்சி முக்கிய முகங்களுக்கு வழங்கப்பட்ட உயர் விருந்தாக இந்த நிகழ்வு பதிவாகியது. இந்த நிகழ்வில் முன்னாள் பிரதமர் கடற்படை நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணியொன்றை மன்னர் சார்ல்ஸ் ட்ரம்புக்கு பரிசளித்தமை இராணுவ ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதாக அமைந்தது. எனினும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என்று அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மன்னர் சார்ல்ஸ் ஆதரிக்கிறார் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் மன்னரை ஒரு சங்கடமான நிலையில் ஆழ்த்தியிருந்தன. மன்னர் என்று சார்ல்ஸ் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கத்திற்காக பேசுவதற்கு அந்த நாட்டை பிரதித்துவப்படுத்த மட்டுமே முடியும். ஒரு வெளியுறவு கொள்கை விஷயத்தில் மன்னர் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த அதனை ட்ரம்ப் பகிரங்கப்படுத்தியமை மன்னருக்கு ஒரு சங்கடமான நிலையை உருவாக்கியது. ரகசியமாக வைக்க வேண்டிய ஒரு உரையாடல் ட்ரம்ப் பொது வழியில் வெளியிட்டமை ஒரு நெறிமுறை சிக்கலாக வந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை, சந்தேக நபராக மைத்திரியின் பெயரையும் இணைக்க திட்டம். இலங்கையில் மின்சார தொடருந்து சேவை அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க நடவடிக்கை. இலங்கை செல்லவுள்ள ரஷ்ய சுகாதார அமைச்சர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட தீர்மானம். நுவரேலியாவில் பள்ளத்தில் வீழ்ந்த பேருந்து, 20 பேர் காயம். பதவி விலகிய சம்மி சில்வா, விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட கிரிக்கெட் நிறுவனம். மீள கட்டியெழுப்பப்படும் அத்லாந்திக் உறவுகள், மன்னர் சார்ல்ஸின் விஜயத்தை தொடர்ந்து நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.